நிலா வந்து சோழன் கிட்ட போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். அப்படி என்ன நிலா உனக்கு ஹெல்ப்? நீ எது வேணாலும் கேளு, நான் உனக்கு பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா இருந்துகிட்டு, உங்க அண்ணா வந்துட்டு ஆர்கிடெக்டா தானே இருக்கிறாங்க. அவங்க கீழே நான் வேலை செய்யறதுக்கு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமான்னு சொல்லி கேளுங்களேன். எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் நானே முயற்சி பண்ணி மேலும் மேலும் வளர்ந்து நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்துக்குவேன். அதுக்கப்புறம் நானே பாத்துக்குவேங்க. இங்க பாரு நிலா, அவர் கூட எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இது வந்து வேற, உனக்கும் இதுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா இருந்துகிட்டு, உங்ககிட்ட கேட்டது தப்பா போச்சு, நான் போயிட்டு அண்ணா கிட்டே கேட்டுக்கிறேன். அண்ணா அண்ணா, உங்க ஆபீஸ்லயே எனக்கு ஒரு வேலை போட்டு தருவீங்களா? நான் வந்து சூப்பரா வேலை செய்வேன். இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் வந்து வேலை செஞ்சு நீங்களே அசந்து போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். சேரன் வந்து மனசுக்குள்ளேயே, இவ என்ன இப்படி சொல்றா, நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இவ வந்து நம்ம வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சேரன் கிட்ட, அண்ணா ஏதோ ஒன்னு சொல்லி சமாளி சமாளி, நான் வந்து நீ ஆர்கிடெக்டா இருக்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சேரன் வந்துட்டு, என்னடா எல்லாத்துலயுமே தேவையில்லாம இப்படி பொய் சொல்லி நீ கண்டிப்பா மாட்டிப்பல்லடா. அண்ணா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்கண்ணா, இப்போதைக்கு சமாளிங்க, எனக்கு அது போதும். அந்த டைம்ல பல்லவன் வந்துட்டு, அண்ணா என்னங்கண்ணா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நானும் கூட வேலைக்கு வரலான் இருக்கிறேன், எனக்கும் லீவு தானே, நான் வந்தேன்னா ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம் தான். நிலாவுக்கு இந்த வீடு பிடிச்சி இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.